ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் இந்த செஷன்ல வந்துட்டு VMware லாக், அதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷினோட லாக் ஃபைலை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம அதை வந்து ஒரு நோட் பேட் பிளஸ்ல வந்து அதை அனலைஸ் பண்றோம்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அதே லாக் ஃபைலை ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் மூலமா நம்ம பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப வேற லாக் பாருங்க, வேற விஎம் போங்க பஸ்டர். வேற விஎம் கிரியேட் இருக்கா, வச்சிருக்கோமா? VCS விஎம் தான் இருக்கு. இந்த டெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, இதை பவர் ஆன் பண்ணலாம். இந்த VCS விஎம் எடுத்துக்கலாம். VCS விஎம் கூட இதுல போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. லாக் VMware லாக் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே சேம் அது எந்த டேட்டா ஸ்டோர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆமா 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 கண்டுபிடிச்சு அந்த டேட்டா ஸ்டோருக்குள்ள போயிட்டு நீங்க சர்ச் பண்ணணும். அதை அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. இல்ல ஃபுல் லாக் எடுக்கவா எப்படி ஜி? ஒரு 2-3 லாக் டவுன்லோட் பண்ணுங்க, பார்க்கலாம் என்னன்னு. சரி ஓகே. மாடிஃபை ஓகே. இல்ல 2 லாக் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க, ரொம்ப வேண்டாம், 2 லாக் மட்டும் டவுன்லோட். ஓகே. மேல இருக்கு ஃபைல், மேல இருக்கு ஃபைல். அதான் டவுன் ஆயிடுச்சு. மேல டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நோட்பேட் ஃபைலா இருக்கும். இந்த ஃபைலை வந்து நீங்க ஓபன் பண்ண வேண்டாம். இதை ஓபன் பண்ணுங்க, நோட்பேட்ல ஓபன் பண்ணுங்க. நார்மல் நோட்பேட்ல ஓபன் பண்ணுங்க. நார்மல் ஓபன் சும்மா நார்மல். ஸோ நார்மல் நோட்பேட்ல ஓபன் பண்றப்ப உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சிக்கவே முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இது நோட்பேட் பிளஸ்ல ஓபன் பண்ணுங்க. இது நோட்பேட் பிளஸ் ஓபன் பண்றப்ப கொஞ்சம் ஓரளவு ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ற டூல் மூலம் ஓபன் பண்ணா இதுல எரர்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். இந்த டூல் பேர் வந்து என்னன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜர் ட்ரேஸ் டூல். டெவலப் பண்ணுங்க பாஸ்கர். இந்த பண்றேன். கான்ஃபிகரேஷன் பிங் பண்றேன், அதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். சிஎம் ட்ரேஸ்னு அர்த்தம். அது டூல் பேர் சிஎம் ட்ரேஸ் மேனேஜர் ட்ரேஸ் டூல். மேனேஜர் மேனேஜ்மெண்டா? உங்களுக்கு பிங் பண்ணிருக்கேன் பாருங்க, டீம்ஸ்ல பிங் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே ஓகே ஓகே. முடிச்சா இல்லையா? வரலையே ப்ரோ. வேற எதுவும் பிங் பண்ணிட்டோம். வரலையா? ஓகே ஓகே. சிஎம் ட்ரேஸ் கொடுங்களே. இந்த போட்டை இதான் பாருங்க. இதுதான் சிஎம் ட்ரேஸ் கொடுங்க. இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடல. கூகுள் போங்க, சிஎம் ட்ரேஸ். இந்த போறேன். கூகுள் போயிட்டு சிஎம் ட்ரேஸ்னு கொடுங்க. சிஎம் ட்ரேஸ் ஓகே. டவுன்லோட். மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டா? இது மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான். ஆமா, இதுதான் சொல்றேன். இதை டவுன்லோட் பண்றதுக்கு எங்கன்னு பாருங்க. exe எனக்கு கடைசி தான் கொடுத்துருப்பான். நடுவுலயே எங்க இருந்துச்சு? மேல போங்க, இன்னும் மேல போங்க, மேல போங்க. இந்த அந்த இருக்கு பாருங்க, கான்ஃபிகரேஷன் மேனேஜ் டூல் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல சிஎம் ட்ரேஸ் டூல் டவுன்லோட் கொடுங்க. அதான் பண்ண போறேன். டவுன்லோட் லிங்க் வருதான் பார்ப்போம்.
டவுன்லோட் இங்கே காணுமே. நான் டவுன்லோட் பண்ணிருக்கிறேன். இல்ல அது ஏதோ லாகின் பண்ணி பண்ணணுமா? இல்ல லாகின்லாம் நீங்க பண்ணணும், இது ஓபன் தான். அதுல யூசேஜ்னு ஒரு காலம் இருக்கா? இந்த யூசேஜா? ஃபர்ஸ்ட் ஒன்று ஓபன் பண்ணோம்ல, இந்த இருங்க போறேன். இது ஃபர்ஸ்ட் போங்க. யூசேஜ்னு ஒரு காலம் இருக்கும். கீழே வாங்க, யூசேஜ் இருக்கா பாருங்க. அது கீழே தான் அந்த exe ஃபைல் இருக்கும். யூசேஜ் யூசேஜ் கிளிக் பண்ணுங்க, அது கிளிக் பண்ணுங்க, யூசேஜ் கிளிக் பண்ணுங்க. இந்த டூல்ஸா? இந்த டூல்ஸ் போங்க. லாஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணேன், நீங்க என்ன சைடு செக் பண்ணி பார்க்குறேன். டவுன்லோடு சோர்ஸ் ஃபைல். ஃபைல் சேஸ். ஜி யாராவது டவுன்லோட் பண்ணீங்களா? நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருங்க. ப்ரோ ஃபைல் ஹிப்போன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல போட்டு பாருங்க. ஃபைல் ஹிப்போ அதுல வந்துச்சா? இல்லையா அதுல ஜி சர்வர்லயே இன்பில்ட்டா இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. இல்ல இன்பில்ட் கிடையாது, இது நம்ம டவுன்லோட் தான் பண்ணணும். பாக்குறேன். சிஎம் ஏன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதான் ஞாபகம். இது இன்பில்ட் இருக்க வாய்ப்பு இல்லையே. காமிக்கல ஜி. ஓகே. ஏதோ கமெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்ல. இந்த தேர்ட் பார்ட்டி சர்வர்ல போலாம், பட் என்ன பிரச்சனைனா அதுல வைரஸ்லாம் இருக்கும். அதான் எக்ஸாக்டான ஃபைல் தெரியாது. இந்த ஒரு லிங்க் கொடுத்துருக்கான். இந்த வெப்சைட் ட்ரஸ்டடான வெப்சைட் தான். காலேஜ் படிக்கல வந்து இருக்குது இந்த வெப்சைட், நல்லா இருக்கும். ஃபைல் ஹிப்போ. டெவலப்பர் டு சூப்பர் சாஃப்ட்வேர். ப்ரோ அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்களேன். அனுப்பிச்சிருக்கீங்களா? நான் சாட்ல போட்டுறேன் பாருங்க. இந்த பாக்குறேன். இது எண்ட் பாயிண்ட் வேற ஏதோ வருது, எண்ட் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் வருது. ப்ரோ கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுப்பா, கேக்குது. இல்ல அது ஏதோ எண்ட் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் வருது, நீங்க போட்ட லிங்க். என்னடா அது, நமக்கு வந்து சோதனை இவ்வளவு நேரம் ஆகுது டவுன்லோட் பண்றதுக்கு. நான் நிறைய டைம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரே நிமிஷம் சாட்ல அந்த லிங்க் மட்டும் பாருங்க. இல்ல அதுதான் ஒர்க் ஆகலன்றாரு. இருங்க பாப்போம். எனக்கு சாட் இருங்க, ஸ்டாப் பிரசன்டேஷன். இந்த லிங்காமா? ஆமாண்ணா. இந்ததா? டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. இதானா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் கரண்ட் பிரான்ச் டவுன்லோடர். அவர் சிஎம் ட்ரேஸ்ல மேனேஜ் கரண்ட் பிரான்ச் டவுன்லோட் இருக்கு. சரி டவுன்லோட் பண்ணி பாருங்க பார்க்கலாம். இது 1.2 GB இருக்கு. இதா ஒருவேளை இது 1.2 GB இல்ல, இவ்வளவு வராது. இல்ல இவ்வளவு வராது. இது MCM கான்ஃபிகரேஷன் இருக்கு. இல்ல சின்ன எக்ஸ், இது ரொம்ப சின்ன எக்ஸ். இது இருங்க பண்ணணுமா? அதாவது
ஜி நீங்க யாரோ ஒரு லிங்க் சொன்னீங்களே அதுல இருக்கா பாத்தீங்களா? இல்ல ஃபைல் இல்ல பாருங்க. செக் பண்ண இதில் நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்க ஜி. இதில் மொபைலில் தான் பார்த்துட்டு இருக்கேன். போர்ட்டல் யூஆர்எல் சொல்லுங்க. ஃபைல் ஹிப்போ. ஜி File அந்த இப்போ. லிங்க் தான் ஜி. ஜி அந்த 1.2 என் ஜிபியா? பாயிண்ட் அதேதான். ஒருவேளை EXE மாத்திட்டான்னு நினைக்கிறேன் பாஸ்கர். அந்த லிங்க் தான் காமிக்க செய்யுது எல்லா இடத்துலயும். சரி டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி பண்ணுங்க. பாருங்க. அதுதான் பண்ணி பாருங்க. 1.2 ஜிபி தான் போட்டு. ஆனா கொஞ்சம் MCMல இருக்கு. ஒரு ஆர்டிகல் டவுன்லோட் அப்படி பண்ணி தான் பாருங்க போட்டிருக்காங்க. பார்க்கலாம். இல்ல இல்ல, அது download பண்ணுங்க, அதுல டவுன்லோட் இருந்து பண்ணிட்டு பாத்துக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதுல SW டூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் பாத்துல CM Trace ஒரு EXE டூல் இருக்கு. ஆக்சுவலா அதுல நிறைய டூல்ஸ் இருக்கு. அதுல ஒரு டூல் வந்து CM Trace டூல். ஓகே. அந்த டவுன்லோட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா SM செட்டப்னு சொல்லிட்டு டூல்ஸ் உள்ள போனீங்கன்னா CM Trace EXE இருக்கு. ஆக்சுவலி இவன் தனியா கொடுக்காம அந்த மொத்த பேக்கேஜ்ல கொடுத்து டவுன்லோட் பண்ண வச்சிட்டான். அதனால தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதேதான், நீங்க அதுல தான் டவுன்லோட் பண்ணணும். அதேதான் ஜி, அதேதான். நீங்க டவுன்லோட் பண்ணுங்க பாஸ்கர். அந்த EXE டவுன்லோட் டவுன்லோட் ஆயிட்டு பண்ணுங்க. இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு தனி ஒரு EXE ஃபைல டவுன்லோட் ஆகும். பட் இப்போ வந்து மாத்திட்டான் போல. நம்ம மொத்தமா தான் மொத்த பேக்கேஜ்ல வருது. இதை ஓபன் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா ஃபோல்டர் ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் ஜி. அது ஏதாவது ஒரு பாத்துல ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள SM செட்டப் டூல்ஸ்ல வந்து CM Trace EXE இருக்கும். அதை மட்டும் காப்பி பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம. டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜி இருக்கீங்களா? இருக்கு. கமெண்ட் அளவு நிமிஷம். என்னாச்சு? ஏன் காப்பி ஆகிட்டு இருக்கு? இது வந்து VM குள்ள போட்டுட்டு இருக்கேன் நானு. இல்ல வெளியே ரன் பண்ணவா இந்த இல்ல இல்ல, வெளியே வெளிய ரன் பண்ணிட்டு வெளியே ரன் பண்ணீங்கன்னா ஃபைல் தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். வெளிய ரன் பண்ணுங்க நீங்க. டைம் வெளியே ஆகும். ரன் பண்ணிடுங்க ஜி. ரன் அது பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபோல்டர் மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. ஆ, அந்த ஃபோல்டருக்குள்ள இருந்து தான் காப்பி பண்ற மாதிரி இருக்கும் அந்த CM Trace EXE.
வெளியில ரன் பண்ணிட்டு அந்த நோட் பேட மட்டும் வெளியில கொண்டு வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். அதை காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபைலை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ECC ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதா பாருங்க. இந்த பண்றேன். ஸோ லொகேஷன் டவுன்லோட் ஃபோல்டர்ல எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க ஜி. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்குள்ள அந்த ஒரு டூல் ரைட்டா? ஆமா, அதுக்குள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள வந்து எஸ்எம் செட்டப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள டூல்ஸ்ல CM3CXE அதை மட்டும் எடுத்துட்டு வந்து சர்வர்ல கூட போட்டுக்கலாம் நம்ம அப்படி விஎம்ல. ஜி ஒரு லிங்க் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கீங்க, அதை ஓப்பன் பண்ணா அதுல அந்த ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஜி. குரூப்ல ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஆமா ஜி, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி குரூப்ல. ஓகே, இந்த பண்டல்ல வந்து அதுல போங்க ஜி. எஸ்எம் செட்டப் cd.retail இருக்கு பாருங்க. சிடியா? cd.retail இருக்கும். மேல ஓகே. இருக்கு. அதான் அதுல வந்து எஸ்எம் செட்டப் போங்க. அதுல டூல்ஸ் அதுல பாத்தீங்கன்னா அதேதான். அதை எடுத்துட்டு வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம் ஜிவிஎம்ல. ஒரு 800 KB இவ்வளவு வேலை பார்க்குது. டிஃபால்ட் லாக் எஸ். ஓகே, இப்போ ஃபைல் ஓபன் பண்ணுவோம். ஓபன் vCenter-ஓட ஒரு 3 லாக் ஃபைல் இருக்கு. ஒரு லாக் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு லாக் மட்டும் ஓபன் பண்ணுங்க, அப்பதான் புரியும். ஓகே, சோ ஓபன் பண்ணினா உடனே பாத்துக்கலாம். சோ இதுல இஃப் சப்போஸ் எதுவும் டவுன் இருக்குது, சர்வர் டவுன், VM டவுன் அப்படின்னா ரெட் கலர் மார்க்ல காமிக்கும். இதுல மேல போங்க. நமக்கு இன்னொரு VM இருக்குல்ல, அந்த VM-ஓட ஃபைல் கொண்டு வாங்களா. இதை க்ளோஸ் பண்ணிடுவா? இதை க்ளோஸ் பண்ணிருங்க. அது பழைய அதானே VM. அதுதான் பிராக்கெட் 1. இந்த இருக்கு பாருங்க. என்ன காமிச்சிருக்குது? டைம் ப்ரோ ஓபன் ஃபெயில் டு ரீட் த கிளாக். VCP ஃபெயிலா இருக்கு, அதை காமிக்குது. CD-ROM unknown failed. CD-ROM வந்து ஃபெயிலா இருக்கு. failed to retrieve the timestamp database. Emotion. நம்ம சர்ச் பண்ணி இல்ல பவர் ஆன் கொடுங்க சர்ச்ல. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, பவர் ஆன் ரிக்வெஸ்ட். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம இந்த ESX ஹோஸ்ட் லாக் இருக்குல்ல, அந்த லாகே இதுல கொண்டு வந்து போட்டு பார்க்கலாம். இந்த போட்டுருவோம்.
இதை க்ளோஸ் பண்றது போடுங்க. vCenter போடுவா? இல்ல க்ளோஸ் இல்ல அந்த லாக் இல்ல, ESXi லாக், VM கர்னல் லாக், அந்த லாக் அந்த இருந்துச்சுல. syslog அதெல்லாம் போட்டோமா? ஓகே ஓகே. ஆ. இது போடு. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. இது ஷெல் லாக் போடுங்க, அதான் நமக்கு ஈஸியா இருக்கும் பார்க்க. ஸோ இது வந்து காமனா ஒரு லாக் அனலைஸ் பண்ற ஒரு டூல் இது. ஸோ இதுல எந்த லாக்னாலும் நம்ம போட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுல எரர் காமிக்கிறத மட்டும் நம்ம ரெகுலர்ல வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ நம்ம அந்த RV டூல் மாதிரி நமக்கு ஒரு அந்த ஒவ்வொரு இஷ்யூஸ் வந்து தனித்தனியா வந்து ஹைலைட் பண்ற மாதிரி எதுவும் இல்லையா ஜி டூலு? அந்த மாதிரி வராது பாஸ்கர். லாக பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பாக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹேண்டியா இல்ல எதுவுமே எடுத்து தராது. அப்படி ரொம்ப ஹேண்டியா வேணும், நான் நேத்து சொன்னேன்ல ஒரு டூல் இது VMS ஸ்கைலைன். ஓகே ஓகே. ஸ்கைலைன் இன்சைட் டூல். அதுல வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கும். பட் அது இன்ஸ்டால் பண்றது பெரிய ப்ரொசீஜர். அது iOS இமேஜ் டவுன்லோட் பண்ணி அதை மவுண்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும், பெரிய வேலை. பட் அது ஒரு நாள் பண்ணுவோம் நம்ம. அது ஒரு நாள் நம்ம பண்ணுவோம். அதுல கொஞ்சம் ஓரளவு ஈஸியா லாக்ஸ் எல்லாம் நம்ம ESXi லாக்லாம் தெளிவா பண்ணிடலாம் அதுல. ஓகே ஓகேங்களா? நெக்ஸ்ட் செஷன்ல வேணா நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகே ப்ரோ. ஞாபகப்படுத்துங்க.